ஒருத்தவங்களை பார்த்தாலே தெரியும் இவங்க நமக்கு சரி வருவாங்க, இவங்க சரி வர மாட்டாங்கன்ற ஓரளவுக்கு எனக்கு தெரியும். அதுல எனக்கு பிரபு சார் நான் பார்த்த உடனே நமக்கு இவர் சரி வரவர், இவரை விடக்கூடாதுன்னு நான் கப்புன்னு பிடிச்சேன். ஏன்னா நம் தலைவர், எங்கள் தலைவர் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியானவர், வளவளம் பேச மாட்டாரு. சொன்னா ஒரு தடவை சொன்னா அதுதான், அவர் பேச்சு அவரே கேட்க மாட்டாருன்றது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் பிரபு சார இப்போது யாருனாலும் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேரலாம், யாருனாலும் வரலாம். ஆனால் 25 வருடமாக 30 வருடமாக யார் முதலிருந்து கொடியை பிடித்து போஸ்டர் ஒட்டினாரோ அந்த தொண்டனையோ தோழனையோ ஒரு நாளமும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரோ தமிழக வெற்றி கழகமோ தலைமையை எக்காரணத்தை கொண்டும் அவர்களை விட்டுவிட மாட்டார்கள். நாங்கள் எப்போதும் அவர்களுடன் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்காக மக்களுக்கு சேவை செய்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக பிரபு சார் சொன்னது போல் 26 அவர் இங்க சட்டமன்ற உறுப்பினராக இருப்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதையெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால், எங்கள் தலைவர் தான் யார் எந்த தொகுதியில் நிற்கணும் ஏதுன்றது எல்லாம் முடிவு பண்ண வேண்டியவர் அவர்தான் எங்கள் தலைவர் தான் எல்லாமே முடிவெடுப்பார், எல்லாமே செய்வார். ஆனால் இன்று என்னை மீறி ஒரு சந்தோஷம், அவர் இந்த காரைக்குடியில் நன்றாக சேவை செய்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் மனதார நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றவர்களை போல மலி நாங்கள் சும்மா வச்சு நீ என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணு, நீ எல்லாம் பண்ணி முடித்த உடனே உனக்கு இல்லை அது இல்லைன்றதெல்லாம் எங்களுக்கு கிடையாது. எதுவாக இருந்தாலும் எங்கள் தளபதியோடைய அனுமதி பெற்று அவருக்கு அதற்குண்டான பதவிகள் கண்டிப்பாக வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்போ ஒன்று பேசுகிறோமோ அதுதான் கடைசி வரைக்கும் எங்களோட இது இருக்கும். அப்படி தான் என்னையும் தளபதி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் மக்கள் பணியை நீங்கள் ஆற்ற வேண்டும் என்று உங்களை நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அது